இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இஸ்மாயில் சார், நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது ஒருவேளை 96 காலகட்டம் போல மீண்டும் இது ஒரு பிரிவு அல்லது ஒரு சிறிய மிஸ் ஒப்பீனியன் அல்லது டிஸ்ஒப்பீனியன் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு காங்கிரஸில் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மற்றவங்க பார்வைகள் எல்லாம் நீங்கள் கூட்டணி கட்சிக்குள்ளேயும் நாங்கள் சண்டை போட்டுக்கிறதாக நீங்கள் சொல்கிறீங்க. எங்களை பொறுத்தவரையும் உள்ள இந்த பிரச்சனைகள் பூதாகரமாக ஆகிறதுக்கு மெயினான காரணம் அப்படின்னு சொன்னோம்னா பிஜேபியை தான் நாங்கள் சொல்லுவோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அதிமுகவை கரைக்கணும், டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணியை உடைக்கணுங்கிற அஜெண்டாவில் ஒவ்வொரு இடங்கள்லையும் யார் யாரை தூண்டி விடணுமோ அல்லது யார் யாருக்கு தேவையற்ற கருத்துக்களை சொல்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்து அதை மீடியா மூலமாக பகிரங்கப்படுத்தி பிரபலப்படுத்தமோ அந்த வேலையை கணக்கச்சிதமாக பிஜேபி செய்து ஒன்று. ரெண்டாவது விஷயம், கப்பல் இல்லை இந்த இடத்த முடிச்சிடற கப்பல் சரியாக போகலைன்னா நம்ம யாரை கேட்போம்? மாலுமியை தானே நம்ம கேட்போம். எங்கள் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையும் மாலுமிங்கிறது ராகுல் காந்தி, சோனியா காந்தி, கார்கே. அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ஸ்டாலின் தான் இங்கே உள்ள கூட்டணிக்கு தலைவர். அவங்க ஏதாவது மாற்று கருத்துக்கள் சொன்னாங்களா அப்படின்னா சொல்லலை. இன்னொரு விஷயம், மாணிக்க தாகூர் ஒரு எம்பி, அதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஜோதிமணி ஒரு எம்பி, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவங்க முக்கியமான தலைவர்கள்ங்கிற லிஸ்ட்டிலேயோ அல்லது தமிழகத்தினுடைய பொறுப்பாளர்களாகவோ அவங்க இல்லை. ஆனால் தமிழ்நாட்டு காங்கிரசினுடைய தொண்டர்களுடைய குரல்களை அவங்க பிரதிபலிக்கிறாங்க. ஆனால் பிரதிபலிக்கக்கூடிய இடம் எதுன்னா கட்சி கூட்டமோ பொதுக்கூட்டமோ தேவையில்லை. நமக்கு உண்டான அங்கீகாரத்தை திமுக தரலை, நமக்கான என்னென்ன உரிமைகள் கேட்டு பெறணுங்கிறது மத்திய தலைமையிட்ட நம்ம நேரடியாக போய் சொல்லணும். அவங்கள்ட்ட கருத்து இருக்கணும். எப்படி அதாவது ஊடகங்களுக்கு தீனி போடுறதும் மற்றவங்க பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்துறது தவறு. ரெண்டாவது விஷயம், ஏற்கனவே செல்வ பெருந்தகை தமிழ்நாட்டு தலைவர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னம்னா கூட்டணியை பற்றியோ மற்றது பற்றியோ பொதுவெளியில் பேச வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அதே கருத்து தொண்டருக்கும் பொருந்தும், எம்எல்ஏக்கும் பொருந்தும், ஒரு எம்பியாக இருக்கிறவருக்கும் பொருந்தும் சொல்லலாம். அவருடைய கருத்துக்களில் நியாயம் இருந்தாலும் அதை சொல்ல வேண்டிய நேரமும் சொல்ல வேண்டிய இடமும் இப்போ இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? போர்க்களத்தினுடைய வாயிலுக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ வந்ததுக்கு பிறகு நமக்கு ஆட்சியில் அதிகாரம், நம்ம கட்சிக்கு உண்டான பிரதிநிதித்துவம், இது எல்லாம் நியாயம்தான். அவர் ராஜகம்பீரன் சார் சொன்னது மாதிரி நம்ம 3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஆயுதத்தை நம்ம கையில் எடுத்துருந்துருக்கணும். என்ன எடுத்துருந்துருக்கணும்? இதுவரை நம்ம ஜெயிக்க போகும்போது நாங்கள் உங்களுக்கு உயிரை கொடுத்து நாங்கள் ஜெயிப்பை ஏற்படுத்தணும். அதே மாதிரி 40க்கு 40 சீட்டு இங்கே வர்றதுக்கு காரணம் ஸ்டாலினை பிரதமர் ஆக்கிறதுக்காக நம்ம ஓட்டு கேட்கல, ராகுலை பிரதமர் ஆக்கிறதுக்கு தான் நம்ம ஓட்டு கேட்டோம். அதனால தான் 40 எம்பியையும் கொடுத்தாங்க. திமுக எம்பியாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள் எம்பியாக இருக்கட்டும், 40 எம்பியும் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி வருது, ராகுல் பிரதமர் ஆகிறங்கிற கண்ணோட்டத்தில் தான் ஓட்டு போட்டாங்க. ஆனாலும் கூட ஏற்கனவே நடந்த 2021 சட்டமன்றத்தில் ஸ்டாலின் முதல்வர் ஆகிறதுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. ஆனால் ஓட்டு போட்டு ஜெயிச்சதுக்கு பிறகு வந்ததுக்கு பிறகு எங்களுக்குண்டான அங்கீகாரமோ அல்லது எங்களுக்குண்டான மரியாதையோ கண்ணியமோ இல்லை அப்படிங்கிறத எங்கே எடுத்துகிட்டு போயிருக்கணும் அப்படின்னம்னா காங்கிரஸினுடைய மத்திய தலைமையிட்ட நம்ம எடுத்துகிட்டு போகணும். இப்போ நம்ம போருக்கு ரெடியாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்ததுக்கு பிறகு எனக்கு உண்டான அங்கீகாரத்தை தரல, இல்லை நீங்கள் தாங்க, இல்லைனா நாங்கள் வேறு கட்சி கூட போகிறோம் அப்படிங்கிறது ஒரு அரசியல் பேரமாக இருக்குமே தவிர உண்மையான கருத்தாக இருக்காது. இன்னொரு விஷயம், ஏற்கனவே முதல்வர் திட்டவட்ட சொல்லிட்டாரு காங்கிரஸோடு இந்த கூட்டணி தொடரும். அது சரியான வார்த்தை. அதே மாதிரி ராகுல் காந்தி இங்கே வந்திருக்க போகும்போது முதல்ல இந்தியா கூட்டணியில் அறிவித்தது ஸ்டாலின் தான் அறிவித்தார், பிரதமர் வேட்பாளர் ராகுலா நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்ட்டு. நான் என்ன கேட்குறேன்னா 2021 தேர்தல் சார், அப்போ இந்தியா கூட்டணியில் என்னென்ன கட்சி இருந்துச்சோ, திமுக, காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, அத்தனை கட்சிகளும் ஒரு கட்சி கூட இந்த கட்சியை விட்டுட்டு வெளியில் போகலை. எல்லாமே இந்த கூட்டணியில் இருக்காங்க. சரியா? காங்கிரஸ் சார்பாக நீங்கள் ஏற்கனவே கேட்ட அந்த கேள்வியினுடைய உள்ளடக்கத்தை தான் சொல்கிறேன். காங்கிரஸில் ஒரு தேர்தல் சம்பந்தமாக பேசுறதுக்கு ஒரு குழு அமைச்சு 70 நாள் ஆயிடுச்சு. அதுல இருந்து அந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் உடனே கூப்பிட்டு பேசக்கூடிய வாய்ப்புகளோ அரசியல் தந்திரங்களோ இதில் இருக்குதுன்னு முதல்வர் நினைக்கிறாருன்னு எங்களை மாதிரி உள்ளவங்க நாங்கள் நினைக்கிறோம். இல்லை என்ன காரணம் அப்படின்னா, இல்லை இந்த இடத்துல அந்த பதிவை வச்சுன்னா நீங்கள் சொல்லுங்க. ஏன்னா ஏடிஎம்கேலேருந்து 2 கட்சி வர்றதுக்கு அந்த கூட்டணியிலேருந்து உதாரணமாக இன்னை வரையும் தேமுதிகவோ அல்லது ராமதாசனுடைய பாட்டாளி மக்கள் கட்சியோ இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல போகும்போது ஏற்கனவே ஜெயிச்ச
தொகுதிகளை உறுதிப்படுத்திட்டு இல்லைன்னா ஏற்கனவே நின்ற தொகுதிகளை உறுதிப்படுத்திட்டு அவங்களுக்கு நம்ம சீட்டு கொடுக்கணும்னா புதுசாக சட்டமன்ற தொகுதி நம்ம உருவாக்க முடியாது. இருக்கக்கூடிய தொகுதிகளில் இருந்தால் நம்ம பிரித்து கொடுக்கணும். கடைசி கட்டம் வரையும் வேற கட்சிகள் வருதான்னு பார்த்துட்டு அவர் கண்டிப்பாக நம்மள்கிட்ட பேச போகிறார். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆக்சுவலாக நம்மளுடைய குழுவை அமைச்சிட்டோம், கம்யூனிஸ்ட் அழைச்சிட்டாங்க. ஒரு தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிடும். வெளிப்பார்ட்டி யார் இன்னை வரையும் ஒரு ஆரோடம் என்ன சொல்கிறாங்க, தேமுதிக உள்ள வரும், இல்லைன்னா டாக்டர் ஐயா ராமதாசனுடைய பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள, இவங்களுக்கு 5 சீட்டு அவங்களுக்கு 5 சீட்டு கொடுக்குறாந்தா யார்கிட்டேருந்து எடுத்து கொடுப்பாங்க? ஒரு உதாரணம், நம்ம இதை நம்ம எடுத்து கொடுக்க மாட்டோம்னு விட மாட்டோம். கூடுதலாக கொடுத்துட்டோம்னா சார் ஒரு நிமிஷம் சார் பிஜேபி காரணம்னு சொல்றீங்க. உள்ள காங்கிரஸ் திமுக கூட்டணி பிரியறதுக்கு பிஜேபி காரணம் நீங்க சொன்னீங்கன்னா, இந்த கோரிக்கையை வைக்கக்கூடியவர்கள் யாரு? இந்த கட்சியினுடைய தமிழகத்துக்குடைய தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய திரு கிரீஷ் சோடங்கர் வைக்கிறார். மாநில கட்சியினுடைய செல்வ பிறந்தகை அவர்கள் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பகிர்வு வேணும்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. மாற்று கருத்து இல்லைன்னு சொல்றாரு. முதலமைச்சர் சொன்ன போது அது அவருடைய சொந்த கருத்துன்னு சொன்னாரு. செல்வ பிறந்தகை பிஜேபி உடைய ஆளா காரணமா இருக்கிறார்? கிரீஷ் சோடங்கர் பிஜேபியுடைய ஆளா? இங்க மாணிக்கம் தாகூர் அவர்கள் கேட்கிறார்கள். பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள், நீங்க சொல்லுவீங்க பிரவீன் சக்கரவர்த்தி பிஜேபி ஆளுநர். செல்வ பிறந்தகை அவர்களும் கிரீஷ் சோடங்கரும் காங்கிரஸ் டெல்லியிலே பேசின அப்புறம் பேசினாங்க. 70 நாட்களை அவர் கேட சார் சேடன்னு சொன்னார். இந்த வார்த்தை பயன்படுத்தினாரா பயன்படுத்தலை? நான் என்ன கேட்குறேன்னா, முதல்ல சொன்ன அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. ஆக்சுவலாக அதாவது அந்த கோரிக்கைகள்லாம் நியாயமானது தான். அதை மீடியாவில் பண்ணி மீடியா பெருசு பண்ணி பிஜேபிக்கு தீனி போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. சொன்ன கோரிக்கைகள் தவறு. உதாரணம் மாணிக்க தாகூரோ ஜோதிமணியோ பிஜேபின்னு நம்ம சொல்லவே இல்லை. சொன்ன கோரிக்கைகள் சரி, சொன்ன இடம் சரியில்லை. மத்திய தலைமையிட்ட போய் சொல்லியிருக்கணும்னு தான் நம்ம சொல்கிறோம். இன்னொரு விஷயம், நம்ம முதல்வர் அறிவிச்சிட்டாரு. அதுக்கு பிறகு இந்த கோரிக்கைகளில் நியாயம் இருக்குது அப்படின்னா நம்ம மத்திய தலைமையிட்ட தானே போய் சொல்லணும். நமக்கு யார் இப்போ உதாரணமாக இப்போ நம்மளுடைய 2ஆம் கட்ட தலைவர்களே என்ன சொல்கிறாங்க, திமுக இல்லை அப்படின்னம்னா தமிழக வெற்றி கழகத்திட்ட போயிடுவோமா, இல்லை அங்கே சீட்டு கொடுப்பாங்க. நீங்களே கேட்டீங்க. ஆக்சுவலாக சீட்டு கொடுப்பாங்க, ஆட்சியில் அதிகாரம். நான் என்ன சொல்கிறேன்னா, இதுவரையும் உதாரணமாக 2020 வருஷமா இல்லை 2014க்கு பிறகு தொடர்ந்து ஒரு நம்பிக்கையான கூட்டாளியாக நம்ம காங்கிரஸுக்கு திமுகவுக்கு காங்கிரஸும் இருக்கு. நம்மளுக்கு ஒரு குழப்பங்கள் இல்லையா, நமக்கு மனக்காயங்கள் இல்லையா, நமக்கான அங்கீகாரம் இல்லையானா நிச்சயம் அங்கே சில விஷயங்கள் குறையாதான் இருக்கு. ஆனால் அதை எடுத்து பேச வேண்டிய நேரமும் அந்த சபையும் இது இல்லைன்னு தான் நான் சொல்றேன். வேற ஒன்றும் இல்லை. இதில் இப்போ நீங்கள் சொன்னீங்க எண்ணிக்கைகள் அதிகமாகின்ற போது அது ஒரு இந்த டைமில் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னால், இப்போ கூட பேசலன்னா வேற எப்ப பேசுறதுங்கிற கேள்வியும் வைக்கத்தானே செய்யறாங்க. என்ன எண்ணிக்கைகளை சொல்றீங்க? சீட்டினுடைய எண்ணிக்கை சொல்றேன். ஆட்சி அதிகார பகிர்வு அப்படி அந்த இடத்த நோக்கி நகரல. சீட்டு தொகுதி வாரிகளின் எண்ணிக்கை, காங்கிரஸுக்கு ஒதுக்கப்படக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கை இப்போ கூட நம்ம அதிகமாக கேட்டு பெற முயற்சிக்கவில்லை என்றால் இனி எப்போதுமே கேட்டு பெற முயற்சிக்க முடியாது. அதுக்கு உதாரணம் என்னன்னா, 63 இருந்தோம், 44 இருந்தோம், இப்போ 25க்கு நிற்கிறோம். இன்னும் குறைந்து போகக்கூடிய, நீங்கள் சொல்வது போல தேமுதிகவோ மக்கள் நீதி மையமோ ஐயா ராமதாஸ் அவர்களுடைய எண்ணிக்கை வருகிறது என்றால், மக்கள் நீதி மையம் ஏற்கனவே இருக்கு, அதான் அதுக்கு சீட்டு ஒதுக்கணும் இல்ல. இப்ப அவர்கள் இருக்கக்கூடிய பட்சத்துல 2026 தேர்தலில் திமுக தனது சீட்டை விட்டு கொடுத்து போகுமா, அல்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து குறைத்து கொடுக்குமா? ஏன் நம்ம அப்படி நினைக்கணும்? இப்ப உதாரணமா இப்ப இருக்கக்கூடிய ஏற்கனவே நம்ம கூட்டணியில போட்டியிட்ட 9 கட்சிகளோ 10 கட்சிகளோ தொடர்ந்து இருக்கிறோம். அதுல ஒரே ஒரு கட்சியாவது நம்ம வெளியில போயிட்டா அந்த இடம் இல்ல சார், அந்த இடம் காலி பண்ணி நம்ம சொல்லலாம். 2023 இருந்து கூட்டணி தான் சார். 2021 173 இடங்களை போட்டி போட்டு திமுக 133 இடங்களை ஜெயிக்குது சார். நீங்க எவ்வளவு சார் அவங்க கம்மி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? 173 இடங்கள்ல திமுக போட்டியிட்டு 133 இடங்கள்ல வெற்றி பெற்று இருக்கிறது திமுக. 2021 இதே கூட்டணி மக்கள் நீதி மையம் தேமுதிக இல்ல, இன்னும் திரு ஐயா ராமதாசும் இல்ல. இந்த கூட்டணி உள்ள வரக்கூடிய பட்சத்தில் எத்தனை சீட்டுகளை இந்த 13 இடங்களில் விட்டு கொடுத்து 160 தொகுதியில் நிற்குமா சார்? அதெல்லாம் தேர்தல் தேதி அறிவிக்கிற நேரங்களில் கூட்டணி பேசும்போது தான் சார் நம்ம பண்ண முடியும். ஆறுடமா நம்ம பண்ண முடியாது. காங்கிரஸ் இப்ப இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படியே நம்ம பிரிச்சு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க. கடைசி கட்ட தேர்தல் சமயத்தில் இந்த 2 கட்சியும் உள்ள வருது, 10 சீட்டு தேவைப்படுது. ஒவ்வொரு கட்சிட்டையும் கொடுத்ததை நம்ம போய் திரும்ப கேட்க முடியுமா? ஒரு உதாரணம் கொடுத்ததை கேட்க முடியுமா? அதுவும் ராஜதந்திரம் தான். எப்படி சில நேரங்களில் பேசாம இருக்கிறது, மௌனமா சில விஷயங்களை சாதிக்கிறோமோ அதே மாதிரி கூட்டணி வரையும் பொறுத்து இருந்து மற்ற கட்சிகள் எங்க நமக்கு கூட்டணி வருதுங்கிறது அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது ஒரு ராஜதந்திரம் தான். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இஸ்மாயில், உங்களுடைய நிறைவு கருத்து? எங்களை பொறுத்தவரையும் காங்கிரஸ் கட்சிங்கிறது தேசிய கட்சி சார், நம்பகமான கட்சி, நம்பின கூட்டாளி.
ஓகே, நீங்க பேசுங்க. நம்பின கூட்டாளிகளுக்கு நாங்கள் கடைசி வரை நம்பிக்கையாக தான் இருப்போம். இந்த அரங்கத்திலேருந்து சொல்லணும் அப்படின்னோம்னா 2014 கூட அதாவது நாங்கள் ஆட்சியை விட்டு இழக்க போகும்போது திமுக மீது சொன்ன குற்றச்சாட்டு 2G இதுதான் பெரிய பகிரங்கப்படுத்தப்பட்டது. அப்போ தான் நம்ம ஆட்சியை விட்டு நம்ம போனோம். அந்த சமயங்களில் கூட கலைஞர் தான் எங்களை கழட்டி விட்டாரே தவிர, அதாவது கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொன்னார் தவிர, நாங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் நம்பின கூட்டாளிகளுக்கு உண்மையானவங்களாக விசுவாசமாக தான் இருந்திருக்கோம். இன்றைக்கி நேற்று கட்சி ஆரம்பித்த விஜய் கூடவெல்லாம் நாங்கள் பயணிக்கிறத எங்களுடைய மத்திய தலைமை விரும்பலை. எல்லாரோடவும் நாங்கள் நட்பாக இருக்கிறது, ராகுல் காந்தி நட்பாக இருக்கிறது. மத்திய தலைமை விரும்பலைங்கிறது அதிகாரப்பூர்வமாக வந்து உறுதிப்படுத்தப்பட்டதா? திமுகவோட நாங்கள் விரும்பலைன்னு அவங்க சொன்னாதானே அவங்களோட போகிறதுக்கு உண்டான அதிகாரம், அதாவது அது ஆசை இருக்குதுன்னு சொல்லலாம். அதாவது கட்சியில் உள்ளவங்க மற்றவங்கலாம் சொல்றதுக்கெல்லாம் நம்ம இது ஆதாரம் பண்ண முடியாது. இந்த பேச்சுக்கள் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கு. அதை வளர்றதையும் மத்திய தலைமை தடுக்கவே இல்லையா? இதை பெருசா பண்ணல. இப்ப நீங்க சொல்லக்கூடிய ஊடகங்கள் மூலியமா அவங்க காதுல போகும், காதுல போனதுக்கு பிறகு தடுத்து நிறுத்துவாங்க. ஆனா விஜயினுடைய கட்சி கூட கூட்டணி போறதுக்கு மத்திய தலைமை இப்போதைக்கு எந்த விதமான சமிக்கையும் காமிக்கல. என்ன காரணம்னா, நேத்து கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்திருக்கிறவங்க நாளைக்கு ஆட்சி பிடிக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் வந்து அவங்களுக்கு வேணா பகல் கனவா இருக்கலாம், இல்ல நிஜமா கூட நடக்கலாம். ஆனா இன்னைய நிலைமையில ஒரு வார்டு கவுன்சிலரோ ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ எந்த விதமான பொறுப்புலையும் இல்லாதவங்க, இன்னும் சொல்ல போனோம்னா எல்லாரும் என்டிஆராவோ எல்லாரும் எம்ஜிஆராவோ ஆயிர முடியாது. என்ன காரணம்னா அவங்கெல்லாம் அரசியல் கட்சிகள்ல அரசியல் பயணத்துல கொஞ்சம் தொடர்ந்துட்டு அதுக்கு பிறகுதான் கட்சி ஆரம்பிச்சாங்க. அப்ப 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நடிகர் வந்து ஒரு சாமி இடத்துல நடிச்சாருன்னா சாமியா பார்த்ததும் வில்லனா நடிச்சா கெட்டவனா பார்த்ததும் அந்த காலம். இப்ப நவீன காலத்துல உண்மை என்ன நிஜம் என்ன வேடம் என்னங்கிறது எல்லாமே தெரியுது. எல்லாரும் நல்லவரா நடிக்கலாம், ஆனா எல்லாரும் நல்லவரா, எல்லாரும் ஆட்சி அதிகாரம் பண்ண மாதிரி படத்துல நடிக்கலாம். நிர்வாக திறமை தெரியுமா? உதாரணமா வில்லன் நடிகர்னு நம்ம சொல்லக்கூடிய பிரகாஷ்ராஜ் இன்னைய நிலைமையில அகில இந்திய லெவல்ல அவர் தான் உண்மையான ஹீரோ. என்ன காரணம்னா பிஜேபியை எதிர்த்து கிளீனா குரல் கொடுக்கிறாரு, அரசியல் நடமாடம் பண்றாரு. அதே மாதிரி எல்லாரையும் நம்ம நினைக்க முடியாது. நாங்க வந்து நம்பிக்கையான கூட்டாளியா இருப்போம். யாருக்கு இருப்போம்? திமுகவுக்கு இருப்போம், கூட்டணிக்கு இருப்போம். எங்களுடைய உரிமைகளை கேட்க வேண்டியது எங்களுடைய உரிமை தான், மாற்று இல்ல. அதை நாங்க மத்திய தலைமையிட்ட நாங்க சொல்லணும். இன்னைய இடத்துல எங்களுக்கும் கூட பல பிரச்சனைகள், இல்லனா நாங்க கேட்கக்கூடிய அனுமதிகள் இல்ல, அங்கீகாரம் இல்ல திமுகவுலங்கிறது உண்மை. ஆனா சண்டை போடக்கூடிய நேரம் இது இல்ல. இது யுத்த களம். யுத்தத்துல வெற்றியை மட்டும் தான் பார்க்கணுமே தவிர கூட்டாளியை மாத்துறது உண்டான அந்த சிந்தனையே நமக்கு வரக்கூடாது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.